சார் ஆர்டர் சார். ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல அந்த டேபிள்ல என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. போய் பார்த்து சொல்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார். அந்த ஆர்டர். என்ன சார் சாப்பிட்றீங்க? இல்லை சார். அஞ்சலி இல்ல உங்களுக்கு எனக்கு வேண்டாம் சார். அப்புறமா சொல்கிறேன். ஓகே சார். ஓகே. ஏதோ இன்ஜினை பற்றி பேசுகிறாங்க சார். அதோட ஐடியாவை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சார். இன்ஜினா? ஆமாம் சார். ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சார். ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க போல. சார் நீங்க கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கோங்க. அவசரம்லாம் எதுவும் இல்லை சார். ப்ராடக்ட் பக்காவா இருக்கும். நம்மளை ஏமாத்தாம நம்மளோட டெக்னாலஜியை திருடாத ஒரு பார்ட்னரா இருக்கணும். இந்த டீல்ல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கணும் சார். அது ரொம்ப முக்கியம். அஞ்சலி, உங்கள் அப்பாவோ எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கேரேஜ் ஆரம்பித்த விஷயமும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பார்ட்னரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். சார் இந்த ஹெல்ப் கண்டி பண்ணிங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குல்ல? என்ன மாப்பிள்ளை பண்ண சொல்கிறீங்க? நான் பிறந்த நேரம் அப்படி. மச்சான், நீங்க எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இப்படி போய் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? உங்க அப்பா? ஆமாம், எங்கள் அப்பா. அவர் தான் செத்து போயிட்டாரு. அவர் உயிரோட இருக்காரு. உயிரோட இருக்காருன்னு நீங்கள் தான் மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் அவரை நம்ம கண்ணில் பார்க்க முடியலையே. அவர் இருக்கும்போதே எனக்கு பிரோஜனம் இல்லை. இப்போ வேற மறைஞ்சு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை பிரோஜனம் இருக்க போகுது? பிரயோஜனம் இருக்கு மச்சான். அவர் ஒரு புது இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன இன்ஜின் மாப்பிள்ளை? கார் இன்ஜின்ங்க. அது மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் அதைத்தான் கிங்னு பேசுவாங்க. பேட்டன்ட் ரைட்ஸ்லயே கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். கோடினா 1 கோடி 2 கோடி கிடையாது, 1000 2000 கோடி சம்பாதிக்கலாம். மாப்பிள்ளை, நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு தான் சொல்கிறீங்களா? நான் விசாரிச்ச வரைக்கும் அதுதான் உண்மை. அந்த இன்ஜினோட பிளான் மொத்தமும் உங்க தங்கச்சி அஞ்சலியோட கையில தான் இருக்கு. நியாயப்படி அப்பாவோட சொத்து உரிமைன்னு எல்லாம் வீட்டு பசங்களுக்கு தானே சேரணும். அதானே, நான் தானே மாப்பிள்ள அந்த வீட்டு வாரிசு, எனக்கு தானே சேரணும். எக்ஸாக்ட்லி. போய் உரிமையை கேட்டு வாங்கிக்கோங்க, இல்லைனா உங்க தங்கச்சி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவா. விட மாட்டேன் மாப்பிள்ள. நல்ல வேளை மாப்பிள்ள, என் அறிவு கண்ணையே திறந்துட்டீங்க. வர மாப்பிள்ள. மச்சான் மச்சான், சொல்லுங்க மாப்பிள்ள. நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உசிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சரி மாப்பிள்ள, அப்போ நான் வரேன் மாப்பிள்ள. பாத்துக்கங்க மாப்பிள்ள. போயிட்டு வாங்க. டேய் ரகு, வாடா வா. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? மருமக பேரனெல்லாம் கூட்டிட்டு வரலையா? எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மா, அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விடுவீங்க. இப்ப நான் வந்த உடனே பாசத்தை அப்படியே பொழியறீங்க. ஏன் இங்க தானே என் வீடு இருக்கு? ஏன் உங்க பாசத்தை நேர்ல வந்து காட்ட வேண்டியதானே? நான் போன உடனே ஒழிஞ்சுதுரா தொல்லைன்னு அப்படியே சந்தோஷமா இருந்துட்டீங்க. டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அதாம்மா உண்மை. வீட்டோட மூத்த புள்ளனா தனியா குடுத்தனம் போனதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறானே, அவன் எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோன்னு உனக்கு கொஞ்சமாவது யோசனை தோணுச்சா? ஏன அப்பா இந்த வீட்டை விட்டு போய் மாச கணக்காகுது. அம்மா இங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துணையா இருக்கலாம், அவங்களுக்கு உதவலான்னு உன் மனசுக்கு தோணலல்ல? நீ வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. அதான பார்த்தேன். குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்கல்ல,
எதுக்கு சேர்ந்திருக்கீங்க, என்ன திட்டம் போடுறீங்கன்னு நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அண்ணா, தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையா? நீ தானே இது எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்பேற்பட்ட நல்ல மனுஷனை தூக்கி போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு குடும்பத்துல குழப்பம் பண்ணிட்டு இருக்கல நீ. என்ன, என்னையும் என் தம்பியும் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கேன பசங்க மாதிரி தெரியுதா? நைஸா எங்களை ஒதுக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலான்னு பாக்குறீங்க. ஓஹோ, அப்படியா? அப்பாவோட சொத்து நியாயமா ஆம்பளை பசங்களுக்கு தான் வரணும்னு சொல்ற. ம்? சரி, நான் விட்டு கொடுத்துறேன். நான் பிரச்சனையெல்லாம் பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். அதுக்கு நீ சரியா பதில் சொல்றியா? என்ன? இந்த வீட்ல நீ பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பாவுக்காக நீ என்ன பண்ணிருக்க? அப்பாவோட எந்த கஷ்டத்திலையும் நீ பங்கு போடலையே. அந்த லிஸ்ட மட்டும் நீ எனக்கு கொடுத்துரு. ம்? அப்ப நான் சம்பாதிச்சதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, சம்பாரிச்ச. உன்னை நீ பாத்துக்கிட்ட. வீட்டுக்கு கொடுக்காம அத மொத்தமா சேர்த்து வச்சு தனியா வீடு கட்டினியே. இந்த குடும்பத்துக்கு நீ என்ன பண்ணிருக்க? இதோ நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆனவங்க தான். எங்க கல்யாணத்துக்கு நீ ஏதாவது செஞ்சியா? உட்காரு. உட்காருமா. பாத்தியானா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வந்து எப்படி பேசுறான்? அஞ்சலி, அண்ணனை பத்தி நமக்கே தெரியும்ல. சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு தானே இருக்க. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அஞ்சலி, உனக்கு என்னம்மா? அவன் வந்து கேட்டா இல்லன்னு சொல்லு. நீ ஏன் இப்படி கோவப்பட்டு கத்துற? அம்மா, இல்லம்மா, என்னால தாங்க முடியல. அண்ணா இந்த குடும்பத்துக்கு பண்ணது, அப்பாவுக்கு பண்ணதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுதுமா. அந்த மனுஷன் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. அந்த மனுஷன் எவ்வளவு ஆபத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவன் அஞ்சலி, அவர் நம்ம கூட பிறந்தவர். அவன் இவன்னு சொல்றது நல்லா இல்ல. அவனுக்கு மரியாதை எல்லாம் எதுவுமே இல்லக்கா. சுயநலவாதிக்கா. வீட்ல 2 பொண்ணுங்க அவன் கூட வளர்ந்திருக்கோமே. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஆசையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கானா? ஒரு பூ வாங்கி கொடுத்திருப்பானா? அண்ணன் அவன்